Before the throne of God above, we have a strong and perfect plea. The great high priest whose name is love, whoever lives and pleads for me. My name is graven on his hands, my name is written on his heart. I know that while in heaven he stands, no tongue can bid me thence depart. No tongue can bid me thence depart. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 1 John 2:1-2. My little children, these things I write to you so that you may not sin. And if anyone sins, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. And he himself is the propitiation for our sins, and not for ours only, but also for the whole world. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அற்புதமான வேத வாக்கியம் சொல்கிறது. நமக்காக நீதிபரராகிய அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஒரு தோட்டக்காரனிடத்தில் அந்த கனி கொடுக்காத மரத்தை நான் வெட்டட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரன் சொன்னானா, இந்த ஒரு வருடம் விடுமா, கனி நிச்சயமாய் கொடுக்கணும், இதற்காக கொஞ்சம் பொறுமையாய் காத்திருப்போம், இப்பொழுது அதை வெட்ட வேண்டாம் என்று சொல்வதை போல பல நேரங்களில் நாம் பாவத்திலே விழுந்து தேவனுடைய கிருபை இழக்கும் ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவாரா? நமக்காக ஆண்டவரிடத்தில் வழக்காடுவாரா? நமக்காக அவர் ஒரு அன்பின் தூதனாய் நிற்பாரா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே! இன்றைக்கு கூட நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி தழும்புகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் பேசும்போது, இவர்களுக்காய் நான் சிந்தின இரத்தத்தை பாரும், இவர்களுக்கு நான் ஏற்றுக்கொண்ட வேதனைகளை பாரும், இவர்கள் பாவம் மன்னிப்புக்கென்று நான் பட்ட வேதனைகளை பாரும் என்று பிதாவினிடத்தில் சொல்லுவார். நமக்கு வரக்கூடிய கோபாக்கினின்று நம்மை தப்புவிப்பார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுவாரா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்றைக்கு எனக்காக பரிந்து பேச ஆட்களிலே என்று சொல்கிற தேவஜனமே, உங்களுக்காக பரிந்து பேசும் இரட்சகர், நீதிபரராயிருக்கிற இரட்சகர் இருக்கிறார். நமக்கு வரவேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதை சொல்லுவார். நமக்கு வரவேண்டிய எல்லா விதமான கஷ்டங்களை அவர் தன்மேல் போட்டுக்கொண்டதை சொல்வார். அப்பொழுது பிதாவின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். Hebrews 4:15. For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. ஆம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் பரிதாபப்படுகிறவர், நம்ம மேல் மனதிறங்குகிறவர், நம்முடைய பிரதான ஆசாரியர். இன்னைக்கு அவரிடத்துல சொல்லுவோம், என்னை பார்த்து பரிதாபப்படுகிற உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், நான் இனிமேல் உம்மை போல வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி, அப்பா, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற நீர் பிதாவின் வலது பார்சத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். இந்த கிருபையின் நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கவும் உண்மையாக மாறவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறபடியால் ஆண்டவரே, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்களும் கூட மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்க எங்களுக்கும் அந்த ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.